வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த தொக்குக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த தொக்கு எப்படி பண்ணுறது சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதோட கல் அப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/4 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 4 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், பொட்டுக்கடலை 3/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3/4 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, வெந்தயம் சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், புளி மீடியம் லெமன் சைஸ், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணுற பக்கம் என்ன கேட்டால் 1/4, இதுவே பெரிய கத்திரிக்காய் வந்ததுன்னா 1/6 கட் பண்ணிக்கலாம். முக்கியமாக கத்திரிக்காய் கட் பண்ணி முடிச்ச பிறகு, அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி கத்திரிக்காயில் நிறைய பூச்சிலாம் இருக்கும், அதாவது புழு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இருக்க கத்திரிக்காய் மட்டும் எடுத்து இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கத்திரிக்காயோட காம்பு பெருசாக பாதி கட் பண்ணிங்க, பாதியோட ஃப்ரை பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய் கத்திரிக்காய், அதாவது செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன், மீதி தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு முந்திரி பருப்பு, கசகசா 1/2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், அதிகமான கசகசா வேண்டாம், சரிங்களா. இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம். இந்த பொட்டுக்கடலை எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும், அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தேங்காவை பொடிசாக கட் பண்ணிட்டு மிக்சியில் கொஞ்சம் குறை அரைச்சி இதில் யூஸ் பண்ணுங்கள். இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கிற பக்கம் என்ன கிட்டனா 2 நிமிஷம் தான். ரொம்ப நேரம் வதக்கினா என்ன பண்ணால் தேங்காய் கலர் மாற ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டும் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த தேங்காயில் இருக்க அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். இதில் தேவையான தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. குறைன்னு இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது, அதனால நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி எடுத்துருங்க. எதுக்காக அரைக்கிற பக்கம்லாம் தெளிவாக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, சில பேர் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபிக்கு தொக்குக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்கணும். கத்திரிக்காய் போட்ட உடனே கலர் மாறக்கூடாது. கரெக்டான எண்ணெய் சூடில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணால் உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இதுவே ஐ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணி போட்டால் என்ன ஆகும், கத்திரிக்காய் கலர் மாறிடும், ஆனால் கத்திரிக்காய் வேகாது. அதனால ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கு பிறகு கிரேவியில் நீங்கள் போட்டிங்கன்னா மசிஞ்சு போயிடும், அதாவது மேஷ் ஆகிடும் சொல்ல வரேன். ஸோ இப்போ கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் வீட்டில் எப்போவுமே ரெசிபி பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் 1 by 1 ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெசிபி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் தக்காளி வதக்கி இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய். இந்த ரெசிபிக்கு பர்டிகுலராக நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், கடலெண்ணெய் ரீஃபண்ட் ஆயிலெலாம் வேண்டாம், சரிங்களா. இதுக்கப்புறம் சோம்பு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வெந்தயம். வெந்தயம் அதிகமாக போனோம்னா வெந்தயம் கொஞ்சம் கருகுனாலும் நல்லா இருக்காது, அந்த கசப்பு தன்மை வந்துடும். இதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சால் தாளிப்பாக போட்டிருக்கோம். இதோட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் இந்த தாளிப்போட வதக்க ஆரம்பிங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பச்சை கருவேப்பிலை போட்டுடுறோம். கரெக்டாக 50% அளவுக்கு இந்த மாதிரி வதங்கிருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கணும், கலர் மாறக்கூடாது, சரிங்களா. இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுறோம். இந்த மஞ்சத்தூள் போட்டு அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
எதுக்காக எடுத்த உடனே மஞ்சத்தூள் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெசிபிக்கு தக்காளி போட்ட பிறகு மஞ்சத்தூள் போட்டால் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தக்காளி போடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தக்காளி வந்து அப்படியே முழுசாகவும் தெரியும், தொக்கு மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல மிளகாய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன்னா 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். என்கிட்ட நான் மசாலா போட்டு போய் தீஞ்சு போனால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால தான் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், 4 தக்காளி சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 2 தக்காளி பொடிசு கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி மசாலா ரெடியான பிறகு இன்னும் 2 தக்காளி போட்டிருக்கோம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணுறோம். அதாவது தொக்கு மாதிரி வந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் புளி யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக தக்காளி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுன்னா காரணம் இருக்குது. நீங்கள் ரெசிபி கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த தக்காளி அந்த மசாலாவோட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதாவது பெரிய பீஸ் மசாலாவோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சொல்ல வரேன். இப்போ புளி தண்ணியை ஊற்றிருக்கேன். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்கணும், நல்லா மசாலா வெந்திருக்கணும். இந்த புளியோட பச்சை வாசனை எதுனா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு போட போகிறோம். அதனால் புளியோட அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சாப்பிடும் புளிப்போட தன்மை ஒரு கல் கூட இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மசாலாவோட டேஸ்ட்டு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா போட்டு நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது எண்ணெய் மேலே தள்ளும். அதுக்கு பிறகு தான் நமக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போட ஆரம்பிக்கிறோம். அதாவது பேசிக்காக இந்த மசாலா, இந்த புளி, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்த பிறகு தான் கத்திரிக்காய் போடணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காய் இதோட நல்லெண்ணெய் தாராளமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப நேரம் இதுக்கப்புறம் குக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய். அது மட்டும் இல்லை, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த கத்திரிக்காவை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விடுங்க. மேலே எண்ணெய் தள்ளும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அருமையான ஒரு கத்திரிக்காய் ரெடின்னு அர்த்தம். அதே டைமில் மறுநாளும் வச்சு சாப்பிட்லாம். இதை தொடர்ந்து கல் அப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 250 கிராம், தேங்காய் பால் 1 கப்பு, ஈஸ்ட் 3/4 டீஸ்பூன், மைதா 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதுக்காக நல்ல குவாலிட்டி பச்சை அரிசி கடையில் வாங்கிடுங்க. வாங்கின பிறகு இந்த அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற பக்குவம் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற இருக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு ஊறின அரிசி இப்போ காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறிருக்கும். அரிசி ஊறினா தான் சீக்கிரமாக மிக்சியில் அரைக்க முடியும். அப்படி இல்லைனா கொஞ்சம் குறன்னு இருக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட் வேணா நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு மிக்சியில் இந்த ஊற வச்ச அரிசி இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. குறன்னு அரைக்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இந்த அரிசியை வந்து அரைச்சி எடுத்துடணும். இதில் அரைக்கும் போது சில பேர் வெந்தயம் போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா அரிசி ஊற வைக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். அது ஆப்ஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுக்கு பிறகு 1/2 உப்பு போட்டிருக்கேன். ஃபுல் உப்பும் போட வேண்டாம். ஏன் கேட்டோம்னா இந்த மாவு புளிக்க வச்ச பிறகு தான் மீதி உப்பு போடணும். சரிங்களா? இப்போ இந்த 1/2 உப்பு போட்ட பிறகு இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சரில் இந்த பேட் ரெடியாக இருக்கணும். திருப்பியும் கையில் காமிக்கிறேன். மாவோட பக்குவத்தை நல்லா வளவளப்பாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே புளிக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருங்க.
அதாவது நேற்று நைட் அரைச்சிங்கன்னா மறுநாள் காலைல எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபி. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு பவுலில் கொஞ்சம் ஈஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சர்க்கரை, மைதா. இந்த இடத்துல இந்த ஈஸ்ட்டோட சர்க்கரையும் மைதாவும் எதுக்காக நான் போடுறேன் கேட்டேன்னா காரணம் இருக்குது. அந்த ஈஸ்ட்டை வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த மைதாவும் சர்க்கரையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த ஈஸ்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்ம வெறும் பச்சை அரிசியை என்ன தான் புளிச்சு வந்தாலும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஈஸ்ட் தேவை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஈஸ்ட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்த மாதிரி ரெடியாக இருக்கும், நல்லா பொங்கி வந்திருக்கும். இந்த ரெடியான ஈஸ்ட்டை அப்படியே நம்ம பேட்டரை ஊற்றி திருப்பி மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட பக்குவத்தை பார்த்துங்க. ஈஸ்ட் ரெடியானால் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்ச அந்த அரிசி மாவை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் மாவு புளிச்சிருக்கும், மேலே தண்ணி இருக்கும், கீழே கெட்டியாக இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணணும் சொல்ல வரேன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா சீசனிங், அதாவது தேங்காய் பால். 1 கப்பு தேங்காய் பால் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கணும், தண்ணியான தேங்காய் பால் கூடாது. திக்கான தேங்காய் பால் தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். சர்க்கரை நான் இந்த இடத்துல எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் 1/2 டீஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீதி சர்க்கரை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஈஸ்ட் இதில் ஊற்றிருக்கோம். அந்த பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் உப்பு, சர்க்கரை, தேங்காய் பால், ஈஸ்ட்டு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேட்டர் வந்து ரொம்ப திக்காக கூடாது, தண்ணியாக கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா புளிச்சு ரெடியாக இருக்கும். இப்போ விரல் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மாவு. இதுக்கப்புறம் திருப்பி மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஆனால் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஐயோ சாப்பிடும்போது அந்த தேங்காய் பால், அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை, அந்த டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம ரெகுலராக பண்ணுற தோசை கான்செப்ட் இல்லாமல் இது இந்த கல் ஆப்பம் ஸ்டைலில் பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் எனக்கு நேரம் எடுத்து உங்களுக்காக நான் பண்ணுறேன். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல்லை ஃபஸ்ட்டு நல்லா சீசன் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணிலாம் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கரண்டி மாவு எடுத்து கரெக்டாக தோசைக்கல்லை ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கல் சூடாக இருக்கணும். கல் சூடு இல்லாத கல்லை ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது மேலே இருக்க சாஃப்டாக வர தோசை வந்து நல்லா வராது. அதனால தான் கல் சூடான பிறகு ஒரு கரண்டி மாவு ஊற்றிருக்கேன். ஒரு மூடி போட்டு ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி அருமையான ஒரு கல் ஆப்பம் ரெடி. இப்போ இன்னொரு தோசையும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவு அரைக்கிற மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் அந்த ஈஸ்ட்லாம் போடும்போது இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி அந்த தேங்காய் பால் போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். எப்பவுமே தேங்காய் பால், சர்க்கரை உங்களுக்கு எப்பவுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேரளா ஸ்டைலில் பண்ணுற அந்த கல்லாப்பம் எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்.